டைரிமே சொல்லிக்கிட்டீங்களா உங்களுக்கு புதிய எபிசோட் டைம் எபிசோட் புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் நான் இன்ட்ரோ கதையில இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே ஒருத்தவங்களுக்கு பயங்கரமாக திட்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற எல்லாம் நம்ம தயம் தான். சொல்லுடி, எத்தனை மணிக்கு உன்னை டியூட்டிக்கு வர சொன்னேன்? நீ எத்தனை மணிக்கு வர? உன்னை தான் கேட்குறேன். ஃபாயில் என்ன குளக்கட்டையாக இருக்கு, பேசு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த நர்ஸுக்கும் ரொம்ப பயத்தோட, சாரி சார், இனிமே இந்த மாதிரி லேட்டாக வர மாட்டேன் சார், இன்னைக்கு ஒரு நாள் வார்னிங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சுது. ஸோ தயங்க வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு, எத்தனை தடவை நான் வார்னிங் கொடுக்குறது, லேட்டாக வராத, சீக்கிரம் வா சீக்கிரமானு படித்து சொன்னால் தான் நீ வருவியாகும். நெடி உனக்கு கொழுப்பா? என்ன நினச்சிட்ருக்க? பார்க்கு பீச்சு வீடு நினச்சிட்ருக்கியா? இது ஹாஸ்பிட்டல். டியூட்டிக்கு வந்து கரெக்டாக வரணும், கரெக்டாக முடிக்கணும், வேலையை பார்க்கணும், வீட்டுக்கு போகணும் கரெக்டாக. அதை விட்டுட்டு நீ ஊரை சுற்றிட்டு வர, எவன் கூட போய் குப்பை பொறுக்கிட்டு வர? உன்னை தான் கேட்குறேன், வாய் திறந்து பேசு. ஏங்க அவ்வளோ கோவமாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க ப்ளீஸ், இனிமேல் நான் சீக்கிரமாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ் டாக்டர். என்ன தயங்கிட்டு இருக்க? இங்கே பாரு, உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே லாஸ்ட் வார்னிங்லாம் நான் கொடுக்க மாட்டேன். இதான் உனக்கு கடைசி லாஸ்ட் வார்னிங், புரியுதா? நான் தடவை லேட்டாக வந்தேன், இவ்வளோதான் சொல்லிட்டேன், தொலைச்சி போடுவேன், புரியுதா? போ வேலையை போய் பாரு சொல்லி திட்டி விட்டுறான். ஸோ தயம் ஸோ அந்த பொண்ணு அப்போ எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தயம் கேபின் விட்டு ஸோ வெளியே வந்துடுறான். ஸோ அந்த பொண்ணு வேலை பார்க்க போயிடறான். ஸோ தயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வேகமாக குயிக்காக ரெடி ஆகிடுறீங்க. ஸோ ரெடி ஆகி முடிச்சுட்டு அங்கேருந்து நீங்களும் வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறீங்க. ஸ்டாப்பில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க பஸ்ஸுக்காக. ரொம்ப நேரமாக வெயிட்டிங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸும் வந்துட்டு நீங்களும் ஏறி போய் உட்காந்துடுறீங்க. பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம தயம் அப்படியே ஒர்க் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு ஸோ தயம் கேபிக்கு தான், மே கமின் சார். எஸ் கமன். என்ன வேணும்? என்ன விஷயம்? டாக்டர், இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சர்ஜரி வேலை இருக்குது, டைம் ஆச்சு. ஓ சர்ஜரி வேலைக்கலாம். ஸோ ரெடி பண்ணி வைங்க, நான் ஆஃப் பண்ணுவேன்ல, நான் வந்துடுறேன். ஒரு சின்ன வேலைக்கு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். போயிட்டு வரேன் டாக்டர். ஸோ அந்த பொண்ணும் தயன்ட்ட சொல்லிட்டு ஸோ தயங் கேபின் விட்டு வெளியே போயிடுறா. ஸோ அவள் வேலையை பார்க்க போயிடறா. ஸோ தயங் சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் காலேஜுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அப்பாடா ஒரு வழியாக பஸ்ஸு விட்டு ஏறி வரக்குள்ளையும் வீட்டிலேருந்து ரெடியாகி ஷப்பா தலைலாம் சுற்றுது. இப்போ வர காலேஜ் வேறு போகணுமா, காலேஜ் வேறு அட்டன் பண்ணுமா, கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே நீங்கள் வந்து ஸோ காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. அப்படியே போனால் சீனியர் தான் இருக்காங்க. ஸோ சீனியர்ட்டையும் நீங்கள் பேசிட்டு தான், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சீனியர், இவனுங்க கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ வந்து பர்மிஷன் வாங்கிட்டே நீங்கள் அவங்களும் சீனியரும் பொழைச்சி போய்த்தாளா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ நீங்களா சீனியர்ட்டு இந்த தப்பிச்சிட்டோண்டாப்பா இப்போ தான் உசுரே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்க்குள்ளே இப்போ உட்காந்துருக்கீங்க. கிளாஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பாடம் நடத்திட்டு இருக்காரு சார் தான், நீங்களும் கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம தயம் ஸோ அவன் கேபின் விட்டு வெளியே வரான். ஸோ எல்லா பொண்ணுங்களும் வச்சக்கண்ணே எடுக்காமல் பார்த்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ அவன் மட்டுக்கு ஆப்ரேஷன் தேட்டத்துக்கு தான் போகிறான். ஸோ நம்ம தயங்கி போயிட்டு இப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான் பேஷண்ட்டுக்கும் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடறான் நம்ம தயவும். ஸோ நர்ஸை பார்த்துட்டு, நர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகே, ஏதாவது ப்ராப்ளம்னா கூப்பிடுங்க ஓகே, நான் கேபில் தான் இருப்பேன் ஓகே. ஓகே டாக்டர். நம்ம தயங்க அந்த ஆப்ரேஷன் தேட்டர் விட்டு ஸோ வெளியே வரான். ஸோ அப்போ கூட அந்த பொண்ணுங்க வலிஞ்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தயங்க அதெல்லாம் கண்டுக்கல. ஸ்ட்ரெயிட்டாக அவன் கேபின் போயிட்டு எப்பவும் போல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே பேஷண்ட்டுக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ லன்ச் டைமு. ஒரு டேபிளில் போயிட்டு உட்காந்து நீங்கள் வாட்டி சாப்பிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி முடிச்சுட்டு
பேக்கில் வச்சுட்டு அப்படின்னு திரும்பவும் கிளாஸ் வரீங்க. ஸோ அடுத்த கிளாஸ் அட்டெண்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அந்த கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ கொஞ்ச நேரம் 1/2 டைம் கொடுக்குறாங்க, பிரேக் டைம் மாதிரி. ஸோ அந்த பிரேக் டைம் முடிஞ்சு கடைசி ஸோ காலேஜும் முடிஞ்சிருது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க பஸ்ஸுக்காக. ஸோ கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸும் வந்து நீங்களும் ஏறி போயிட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகிறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கும் நீங்கள் போய் ரீச் ஆகிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போன அடுத்த செகண்டே ஸோ உங்கள் வேலையை நீங்கள் எப்பவும் போல் பண்ணிகிட்ருக்கீங்க. குக்கிங் வேலை, ஸோ க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. திடீர்னுட்டு உங்கள் கதவை யாரோ தட்டுறாங்க. ஸோ நீங்களும் பார்த்துட்டு யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ நீங்களும் போய் திறந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான். ஏய் என்ன ரொம்ப பிஸி ஆகிட்ட போல், இப்போலாம் எங்களை கண்டுக்கதே இல்லை என்ன, அப்படி தானே ஜெரி? ஏய் அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த காலேஜு வீடு இதுவே டைம் ஓவர் ஆகிடுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க வீட்டில் உட்காந்து, உங்கள் வீட்டில் உட்காந்து. இந்த சைடு நம்ம தையம் ஸோ வேலை பார்த்துட்ருக்கான், அவன் சின்சியராக வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ கரெக்டாக அவன் ஃபோன்லேருந்து ஒரு கால் வருது. ஸோ வேற இல்லை, தையங்க அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ தையங்க பார்த்துட்டு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறான். ஸோ வேலை டயத்தில் கால் பண்ணால் அவ்வளோ இரிட்டேட் ஆகும், தையங்க கோவம் வரும். ஸோ இதுதான் அட்டெண்ட் பண்ணி பேசுகிறான் தையங்க. ஸோ சொல்லுமா, எதுக்குமா இப்போ கால் பண்ண, என்ன விஷயம் சொல்லு. ஏம்மா வேலை டயத்தில் எனக்கு கால் பண்ணி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? எனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வேலை இருக்கும்போது கால் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? எதுக்குடா இப்போ எரிஞ்சு விழுகிற? அம்மா ஆசையாக கால் பண்ணேன், என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் பதட்டமாகி இவ்வளோ பயத்தோட கால் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னென்னா இப்படி எரிஞ்சு விழுந்துகிட்ருக்க. என்ன தையம், என்ன நினச்சிட்ருக்க? உனக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சா? டியூட்டி தான் உனக்கு ரொம்ப முக்கியமா? அம்மாலாம் உனக்கு முக்கியம் இல்லையா? தேவையில்லாத விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. என்ன விஷயம் சொல்கிறியா? ஒன்றும் இல்லைப்பா, நீ நல்லா இருக்கியா, ஓகேவா, வேலைலாம் எப்படி போகுது, நீ சாப்பிட்டியா, இதுக்காக தாண்டா அம்மா கால் பண்ணேன். இது கேட்கலான்னு வரலான்னு பார்த்தா நீ இப்படி எரிஞ்சு விழுகிறியே. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு வேலை இருக்குது, ஃபோன் பேசலாம் எனக்கு டைம் இல்லை, நான் ஃபோனை வைக்கிறேன், பாய். ஏன் இந்த மாதிரி ரொம்ப கோவமாக இரிட்டேட்டாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ தையங்கம்மாவும் ஏன் இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி கிச்சனில் போயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தையங்கம்மா. அதே சைடு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஒன்றாவே தான் தூங்குறீங்க. ஸோ இப்படியே நைட்டு ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் ரொம்ப டைம் பண்ணுறீங்க. ஸோ திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அட்டராத்திரியில் ஃபீவர் வந்தது, ரொம்ப ஃபீவராக இருக்குது. நீங்களும் தொட்டு பார்த்துட்டு ஐயோ இன்னும் இவளுக்கு இவ்வளோ ஃபீவர் அடிக்குது, நெருப்பாக கொதிக்குதே, இப்போ என்ன பண்ணுறது? உங்கள் ஃப்ரெண்டை எழுப்பி கேட்குறீங்க, அடியே டேப்லெட் சாப்பிட்டியா இல்லையா? டேப்லெட் சாப்பிட்டேன், ஆனால் என்னால் சுத்தமாக முடியல, பேசக்கூட முடியல, ரொம்ப வீக்காக இருக்கேன்டி, எனக்கு அப்படியே தலைலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசிகிட்ருக்கா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம், நீ சீக்கிரம் கிளம்பு, ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் ரெடி ஆகுறா. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்றீங்க, ஒரு கேபின் பிடிச்சி. ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிட்டீங்க. ஸோ 2 பேருமே ஹாஸ்பிட்டல் வந்து பேரையும் கொடுத்து டோக்கனும் வாங்கிக்கிறீங்க. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமாக. ஸோ கொஞ்ச நேரத்தில் நர்ஸும் கூப்பிட்றாங்க இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை மெதுவாக கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ தையங் கேபினுக்கு தான். தையங் பார்த்துட்டு கேட்குறான், என்னாச்சு, என்ன பண்ணுது? டாக்டர் இவளுக்கு நல்லா தான் இருந்தா, திடீர்னு ஃபீவர், செம்ம ஹெவி ஃபீவர், என்னாச்சுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்களேன். தையங் ஓகே நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ தையங்கும் செக் பண்ணி பார்த்துட்டு தையங் உங்களை பார்த்துட்டு சொல்கிறான், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்த ப்ராப்ளம் என்னென்னா, ஸோ அவர் ரொம்ப வீக்காக இருக்கா. ஸோ சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, சரியாக ரெஸ்ட்டும் எடுக்கிறதில்ல, ரொம்பவே டிப்ரெஷனில் வேறு இருந்திருக்காங்க போல். ஸோ அதனால தான் உடம்பு ஒத்துக்கலை போல். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கு. ஸோ நான் கொடுக்குற டேப்லெட் மருந்து இதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க. நல்லா சாப்பிட சொல்லுங்கள், நல்லா தூங்க சொல்லுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ஸோ ஹாட் வாட்டர் கொடுங்க தினமும், வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால தான் ரொம்ப வீக்காக இருந்தனால தான் ஃபீவர் வந்திருக்கு, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, ஓகே. தையம் எல்லாமே சொல்லலாம். ஸோ நீங்களும் கேட்டுட்டு ஓகே டாக்டர் நீ சொன்ன மாதிரியே கொடுத்துட்றேன். நம்ம தையம் நர்ஸை பார்த்துட்டு நர்ஸ் ஜெசனிக்கு ஓகே டாக்டர். ஸோ தையம் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஃப்ரீயாக போய் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க நர்ஸ்கிட்ட.
ஓகே டாக்டர். வேறா தயா உங்கள பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, வேறு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். ஸோ ஓகே தயா நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பிரியாக்காக வெயிட்டிங்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்காக. ஸோ பிரியாவும் வந்துடுறா. என்னடி ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி டேப்லெட் வாங்கிட்டியா? நானும் வாங்கிட்டேன். சரி போகலாமா? போகலாம். ஸோ 2 பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஸோ கேபின் பிடிச்சிட்டு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு டேப்லெட் கொடுத்து அவளை தூங்க வச்சு ரெஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் செம்ம டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் தூங்கிடுங்க. ஸோ மறுநாள் காலையில் விடியுது. எப்பவும் போல் எப்பவும் போல் நீங்கள் காலேஜ் கிளம்புது. காலேஜ் முடிஞ்சால் வீட்டுக்கு வர்றது. ஸோ எப்பவும் போல் குக்கிங் பண்ணுறது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துக்கிறது. ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரம் டைம் பண்ணுவீங்க. இப்படி தான் உங்கள் லைஃபே இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம தாயம் ஸோ இப்போது நைட் டியூட்டி. ஸோ ரொம்ப நேரமாக வேலை பார்த்துட்டு இருக்கான். நர்ஸ் சொல்லுங்கள் டாக்டர். என்ன மெனக்குன்னு நின்றுக்கிட்டு இருக்க? வேலையை போய் பார்க்க வேண்டியதானே? ஃபோன்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சாரி சார், அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் இருக்கேன். அதான் சார் ஃபோன் யூஸ் இங்கே ஃபோன் அலோடு இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நொட்டிக்கிறியா நீனு? என்ன நினச்சிட்ருக்க? ஃபோனை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஓரமாக தூக்கி போட்டுட்டு வேலையை போய் கவனி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். ஸோ தயம் ஸோ அந்த பொண்ணு பயந்துட்டு ஓகே டாக்டர் இதோ இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோனை தூக்கி போட்டுட்டு அவட்டுக்கு அவள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ தயங்கு எல்லாரையுமே கவனிச்சிருக்கான். ஸோ பேஷண்ட்டையும் கவனிச்சிட்டு இருக்கான். ஸோ தயங் இப்படி தான். ஸோ அவன் வேலை உண்டு, ஹாஸ்பிட்டல் வந்தால் டியூட்டி உண்டு, வேலை உண்டு, அப்படியே சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ யாராவது ஃபோன் பார்க்குறது, நோண்டு பார்க்குறது, ஏதாவது பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்தானா செம்ம இரிட்டேட் ஆகும். திட்டி விட்ருவான். திட்டி விட்டு போய் வேலையை பாரு கவனி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்ருவான். எப்போ பார்த்தாலுமே இப்படி தான் கவனிச்சிட்டு இருப்பான். ஸோ பேஷண்ட்டையும் இப்படியே தினமும் கவனிச்சிட்டே இருப்பான். ஸோ நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான் எல்லாரையுமே. ஸோ அவ்வளோ சிட்டு. ஸோ தயம் ஸோ யார் கால் பண்ணாலும் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ இப்படி தான் தயங் லைஃபே இப்படி தான் போகுது. ஸோ இந்த சைடு நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து தான் பார்க்குறீங்க. ஸோ தயம் கால் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இல்லை நீங்கள் பார்த்துட்டு செம்மையாக கூவுறது. என்னம்மா எப்போ பார்த்தாலும் டுடிலே முழுங்கிடுவான் போல இருக்கே. கொஞ்சமாவது டைம் கிடைக்குமே, இதுலையாவது அவன் ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா இவன் என்னன்னா டியூட்டிலேயே மொத்தமாக முழுங்கிட்டான் போல இருக்கே. ஏன் தான் இப்படி பண்ணுறானோ இந்த தயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசில் கழுவி ஊற்றிருக்கீங்க. தயங்க தான் உங்களுக்கு தயங்க மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் க்ரஷ் வந்திருக்கும். ஸோ தயங்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ தயங்கிட்ட தான். ஸோ 2வது டைமு ஸோ உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப வீக்காக இருந்திருப்பீங்க. ஸோ ரோட்லேயே மயக்கம் போட்டு வந்திருப்பீங்க. ஸோ தயம் அந்த சைடு கிராஸ் பண்ணி போகும்போது ஸோ நீங்கள் ரோட்டில் இப்படி மயக்கம் போட்டு ரொம்ப வீக்காக இருந்திருப்பீங்க. ஸோ தயம் பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டு அட்ரஸ் கூட எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியாமல் ஸோ பேக்கை எடுத்து பார்த்து செக் பண்ணி பார்த்துருப்பான். ஸோ அதில் வீட்டு அட்ரஸ் இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிருப்பான். உங்கள் வீட்டு அட்ரஸ் இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனே கேபின் பிடிச்சி உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு போயிருப்பான். வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே உங்கள் பெட்டில் மெதுவாக படுக்க வச்சுட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்து இருந்திருப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்துருப்பான். உங்களை எப்போவுமே கவனிச்சிருந்துருப்பான். ஸோ அதனாலேயே உங்களுக்கு தயம் மேலே சின்ன லவ் ஃபீலிங் வந்துடும். ஸோ நீங்கள் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. தயன்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி தயங்க அதெல்லாம் காதலே வாங்கியிருக்க மாட்டான். ஸோ எனக்கு டியூட்டி இருக்குது அப்படின்னு தயங்க வந்து எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் தயங்க எப்படியாவது அவனை கன்ஃபியூஷன் பண்ணி எப்படியாவது நம்மளை லவ் பண்ண வச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டான். அவன் வேலை உண்டு டியூட்டி உண்டு அப்படி தான் இருப்பான். ஸோ அவன் வேலையில் அவ்வளோ சின்சியராக இருப்பான். ஸோ நீங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப குழப்பமாகவே இருப்பீங்க. ஸோ தயன்கிட்ட எப்படியோ அடம் பிடிச்சி ஃபோன் நம்பர்லாம் அடம் பிடிச்சி வாங்கியிருப்பீங்க. ஸோ தயங்க கடுப்பில் ஃபோன் நம்பர் இருந்தால் அடிக்க வச்சு கொண்டு போடி இதுக்கு மேலே எனக்கு தொல்லை பண்ணாத ஃபோன் நம்பரை நீங்களும் வாங்கி வச்சுட்டு கால் பண்ணுவீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்போ கூட லவ்வை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க. அவன் டியூட்டின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இப்படி தான் பண்ணுவான். உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுவான். ஸோ தயம் தான் உங்கள் லைஃபையும் போகுது. தயங்க லைஃபையும் இப்படி தான் போகுது. இந்த சைடு நம்ம தயம் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஸோ அவன் கேபினில் செம்ம டயர்டாக உட்காந்துருக்கான். மொபைலை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அத்தனை மிஸ் காலு. ஷோ இவ வேற என்னை டோர்ச்சல் மேலே டோர்ச்சல் பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துலேயும் டென்ஷனோடையும் வந்து கால் பண்ணுறான் உங்களுக்கு தான். நீங்கள் அந்த கால் பார்த்தோன்னா 32 பல்லு தெரியுது.
தயங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டென்ட் பண்ணி பேசுறீங்க. தயம் எப்போ பார்த்தாலும் டியூட்டிலே முழுங்கிடுவியா? என்ன கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டேங்கிற. ஏன் இப்படி பண்ணுற? கொஞ்சமாவது டைம் கிடைக்கலாம், அந்த டயத்தில் கூட நீ கால் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா தயம்? ஏன் தயம் இப்படிலாம் பண்ணுற? என்னை கூட கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிற. நீ ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டே போகிறீங்க ஃபோனில். ஸோ தயம் வந்து ஏய் வாய மூடுறி ஒத்தா வாய மூடு. சரி எனக்கு டியூட்டி டயத்தில் எவன் கால் பண்ணாலும் நான் யார் காலையும் அட்டன் பண்ணி பேச மாட்டேன், புரியுதா? டியூட்டி நேரத்தில் சும்மா வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காத கால் பண்ணி, புரியுதா? வேலை டயத்தில் டியூட்டி நேரத்தில் தான் நான் கால் பண்ணல. ஸோ சின்ன கேப் இருக்கும்ல, அந்த பிரேக் டைம் கூட இருக்கும்ல, அந்த கேப்பில் கூட நீ ஃபோன் பண்ண மாட்டியா? உனக்கு என்ன வலிக்குதா? ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா கொஞ்சம்னு கொஞ்சிக்கிட்டு அப்படியே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயங்க வந்து பாஜிரி டியூட்டி நேரத்தில் வேலை பார்க்குற டயத்துலலாம் நீ கால் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, புரியுதா? இன்னொரு தடவை என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஸோ இன்னொரு நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டு நான் ஸோ என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன், புரியுதா ஜெரி? ஸோ தயங் இந்த மாதிரி அவ்வளோ கோவமாகவே அவ்வளோ டென்ஷனாகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களா இல்லை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, நீ எதுவும் பிளாக்லாம் பண்ணி வச்சிடாத, அப்போ என் மனசு உடஞ்சிரும், அப்புறம் நான் அழுதுருவேன். அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் தயம், ப்ளீஸ் அது மட்டும் கேளு. டைம்ட்ட இந்த மாதிரி நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ தயங்க சரி என்ன விஷயம் சொல்லு. கரெக்டாக சொல்ல வர நேரத்தில் ஸோ கரெக்டாக தயங்க யாரோ கூப்பிட்றாங்க. ஸோ வேறையும் இல்லை, நர்ஸு தான். டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ஸோ நீங்களா இந்த சைடே கடுப்பில் எவடியவ நான் சொல்லுற நேரத்துல தான் எப்பளாவது ஒருத்தி கண்டிப்பு இந்த மாதிரி பூந்துடுறாளே, ஐயோ நான் சொல்கிற ஒரு விஷயத்த இவன் கேட்பானா கேட்க மாட்டானா நானே இங்கே பதட்டத்தில் இருக்கேன். இவன் ஒருத்தி கண்ட நேரத்தில் வர்றாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க. தயங்கும் நர்ஸை பார்த்துட்டு என்ன நர்ஸ் என்ன வேணும்? டாக்டர் பேஷண்ட்டை செக் பண்ணணும். சரி ஓகே வரேன். ஓகே டி நான் ஃபோன் வைக்கிறேன், டியூட்டி இருக்குது, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்க சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறோம். ஸோ நீங்களா போச்சுடா, வர்ற விஷயத்தையும் கரெக்டாக சொல்ல வர நிச்சயத்தில் கரெக்டாக எவ்வளோ கட்டிப்பு இந்த மாதிரி கெடுத்து விட்டாலே கறிட்டு எவ்வளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிட்டு நீங்கள் போயிட்டு ஃபோனை தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஸோ இந்த சைடு நம்ம தயங்க கேட்போம் போல். ஸோ நான் தான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் உங்களுக்கு டேஸே இப்படி தான் போகுது. தயன்ட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும், லவ் எப்படியாவது ஓகே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி சொல்லலாம் ட்ரை பண்ணுவீங்க தயங்கிட்ட. ஸோ தயங்கு அடுத்த கால் வரும். ஸோ அவன் கால் போய் அட்டென்ட் பண்ணி பேச போயிடுவான். ஸோ நீங்கள் நேரில் போய் பேசினாலும் கூட அவனுக்கு டியூட்டி வந்துடும். சரி இப்படி தான் உங்கள் லைஃபே போகுது, என்னடா இது இவங்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு உட்காந்துருப்பீங்க. திடீர்னு நீங்கள் தயங்கும் தான் கால் பண்ணீங்க. ஸோ தயங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் காஃபி ஷாப் வந்துடுறா அப்படி ப்ளீஸ்டா உனக்கு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிருப்பீங்க. ஸோ தயங்க ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே அட்ரெஸ்ஸு அதே காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பான். ஸோ உங்களுக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ நீங்களும் வந்து சொல்லியிருப்பீங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ப்ரப்போஸும் பண்ணியிருப்பீங்க. ஸோ தயங்க வந்து இன்னும் என்னால் முடியாது, ஸோ இதெல்லாம் செட் ஆகாது, ஸோ இது மறந்துடு, நான் உன்கிட்ட ஜஸ்ட் நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன், நீ தப்பாக நினச்சில, நான் ஒன்றும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டு 2-3 நாள் அழுதுருப்பீங்க, புலம்பிருப்பீங்க, கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ தயங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஸோ அவன் வாட்டி கட் பண்ணிவிட்டு அவன் வாட்டுக்கு அவன் டியூட்டி வேலை அப்படி தான் இருப்பான். 2-3 நாள் அவாய்ட் பண்ணியிருப்பான். அது சரியாக பார்க்குறது கிடையாது, பேசுறது கிடையாது, எதுவுமே கிடையாது, ரொம்பவே அவாய்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் கால் பண்ணால் கூட அவன் அட்டன் பண்ண மாட்டான், கட் பண்ணிவிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் இப்படி பண்ணுறது பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அழுது புலம்புவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுவா. சரியாக சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, எதுவுமே உங்களுக்கு பண்ண தோணாது. காலேஜ் கூட போகிறது கூட சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அவ்வளோ வெறுத்துருவீங்க. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. தயங்க இப்படி பண்ணுறத பார்த்துட்டு நேரில் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க. ஸோ தயங்கிட்ட பேசணும் எவ்வளோ ட்ரை பண்ணுவீங்க. ஸோ தயங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஸோ அடுத்த பேஷண்ட் அப்படின்னு கவனிச்சிட்ருப்பான். அப்படியே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 வீக்ஸ் ரொம்ப வீக்காக இருப்பீங்க, உடம்பே சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ தயங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து பேஷண்ட்டை எப்படி கவனிப்பாங்களோ ஸோ அதே மாதிரி தான் உங்களையும் கவனிச்சிருப்பான். ஸோ நீங்கள் அப்போ கூட தயம் நான் உங்கள்கிட்ட பேசணும் ப்ளீஸ், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணியிருப்பீங்க. ஸோ தயம் அதெல்லாம் இல்லை, ஸோ உடம்ப பார்த்துக்கோ, கேர்ஃபுல், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். இப்படி தான் பண்ணுவான். இப்படி தான் டேஸும் இப்படி தான் போகும், உங்கள் டேஸும் இப்படி தான் போகும்.
சரி நம்ம தயம் ஆப்ரேஷன் தியேட்டரில் தான். ஸோ பேஷண்ட்டுக்கு எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம தயம் கொஞ்சம் கூட ட்ரீட்மெண்ட் பார்க்குறதில்ல, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே வரல. ஸோ அப்படியே கத்தியை வச்சுக்கிட்டு கையில் நின்றுக்கிட்டு இருக்கான் கன்ஃபியூஷனாகவே. நர்ஸெல்லாம் கேட்குறாங்க, டாக்டர் என்னாச்சு, ட்ரீட்மெண்ட் பாருங்கள் டாக்டர் பேஷண்ட்டுக்கு. ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி ஓகே தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான் பேஷண்ட்டுக்கு. ஸோ அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. அந்த நர்ஸை பார்த்துட்டு கூப்பிட்றான், நர்ஸ் நெக்ஸ்ட் டைம் வச்சுக்கலாம் ஆப்ரேஷன் தேட்டர், ஓகே. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, பேஷண்ட்டை கவனிச்சுக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் டாக்டர், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சொன்னேன், புரியுதா? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நர்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பேஷண்ட்டை தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தயங்க அந்த ஆப்ரேஷன் தேட்டர் விட்டு வெளியே வந்துட்டு ஸோ நேராக கேபின் போயிட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், என்னாச்சு எனக்கு, ஏன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால், பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஏன் எனக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேக்கு, என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம இரிட்டேட்டாக கோவமாக வருது அவனுக்கு, அவ்வளோ டென்ஷன் ஆகுறான். ஸோ அப்படியே அவன் மொபைலை எடுத்து பார்த்தோன்னா அப்படியே மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் 2 பேருமே, நீங்களும் தயங்கும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ தான், பர்ஃபெக்ட் ஃபோட்டோ. ஸோ அது வந்து வால்பேப்பராக வச்சுருப்பான் தயங்கும் அவன் ஃபோனில். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டி, எனக்கு எதுவுமே பண்ணணும்னு தோணலை, இப்போவே வரேன்டி உனக்கு நம்பி அவனை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் மொபைலை அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு ஸோ அங்கேருந்து அவன் எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ அவன் கேபின் விட்டு கிளம்பி வெளியே வரான். ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துடுறான். ஸோ அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஸோ கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அவங்க வீட்டு போய் ரீச் ஆகிட்டான். ஸோ அப்படியே காலிங் பில் அடிக்கிறான், அவங்க வீட்டு காலிங் பில் தான். நீங்களும் வந்து திறந்து பார்க்குறீங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்னும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ தயம் அதெல்லாம் கேட்குறதாவே இல்லை, டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ கதவு டோர் சாத்திடுறான். தயம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ தயம் அதெல்லாம் காதிலே வாங்கலை. ஸோ டோரை சாத்தி முடிச்சுட்டு ஸோ அப்படியே பக்கத்தில் வந்துட்டு டைட்டாக ரொம்ப டைட்டாகவே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ உங்களுக்கா தயம் என்னாச்சு, ஏன் இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற, என்னாச்சு உனக்கு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ தயங்க எல்லாமே சொல்கிறான். ஆமாடி எனக்கு ப்ராப்ளம் தான், எனக்கு எதுவுமே தோணலை, வேலை பார்க்கணும்னு தோணலை, எனக்கு வேலையில் இன்ட்ரெஸ்டே வரல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், சாரிடி இத்தனால உன்னை அவாய்ட் பண்ணதுக்கு, இப்போ தான் அது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ எனக்கு வேணும் ப்ளீஸ், எனக்கு லைஃப் லாங் நீ எனக்கு வேணும் ஒய்ஃபாக, ப்ளீஸ் என் கூட எப்போவுமே நீ இருந்தால் தாண்டி எனக்கு எல்லாமே தோணும், வேலை பார்க்குற கூட இன்ட்ரெஸ்ட் வரும்டி, நீ இல்லாமல் ஒன்றுமே என்னால் பண்ண முடியலடி சத்தியமாக, லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறான். ஸோ நீங்கள் கேட்டுட்டு தயம் சரி ஓகே புரியுது, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தான், சரி இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே, எனக்கு இதுவே போதும் தயம், சாரிடி பொண்டாட்டி, லவ் யூ ஸோ மச். நீ சொல்லும்போது நான் எதுவுமே ஏற்றுக்கலை, உன்னை அவாய்ட் பண்ணேன், உன்னை கஷ்டப்படுத்தினேன், உன்னை ரொம்ப பெயின் படுத்திட்டேன், இதுக்கெல்லாம் எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டியா, நான் எதுக்கிட்ட உனக்கு தண்டனை கொடுக்கணும், ஸோ உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை ஹர்ட் பண்ணி உன்னை லவ் பண்ண வைக்கணும்னு எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம். ஒரு நாள் நீயே என் லவ்வை புரிஞ்சுட்டு என் கூட வருவ, என் கூட இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அதே மாதிரி எனக்கு நீ இப்போ கிடச்சிட்ட, எனக்கு இதுவே போதும் தயம், நீ எப்போவுமே என் பக்கத்தில் இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணி அழுது ஃபீல் பண்ணி பேசிடுறீங்க. ஸோ தயம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஓகேவாயிடுறீங்க. ஸோ இப்போது நீங்கள் ரூமில் தான் இருக்கீங்க 2 பேருமே, தயங்கும் நீங்களும். தயம் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்றான், பொண்டாட்டி சொல்ல தயம், என்னை நல்லா புரிஞ்சிருக்கடி நீனு, எனக்கு இதுவே லைஃப்லாம் போதும்டி, என்னை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுவே போதும், உன் லவ் எப்போவுமே என் கூட இருக்கும்டி, நானும் உன்னை எப்போவுமே லவ் பண்ணிட்டே இருப்பேன்டி, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிருக்கான். ஓ தயம் குழந்த பையன் என்னாச்சு, எவ்வளோ ரகட் பர்சன் நீனு, இப்போ குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க, என்னாச்சு என் தயம் பேபிக்கு,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்னத்தை ஹோல்ட் பண்ணி அப்படியே கன்னத்தை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ தயங்கும் கேட்டுக்கிட்டு இருக்கான். தயம் அப்படியே சாஃப்டாக அவங்க லிப்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் அந்த கிஸ்ஸை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப டீப்பாகவே போயிருக்கும் அந்த கிஸ்ஸு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தயம் அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். ஸோ தயம் ட்ரெஸ்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேருமே நேக்கடாக தான் இருப்பீங்க. அந்த க்யூட்டாக அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு க்யூட்டான லவ் ரொமான்ஸ் அவங்களுக்குள்ள தயங்கும் உங்களுக்கும் நடக்குது. தயம் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மேக்கப் ஷீட்லேயே காட்டுறான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் புரியுது. நீங்களும் ரொம்ப ஹாப்பி. ஸோ தயங்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக ரொமான்ஸ் அப்படியே க்யூட்டாக நடக்குது ரெண்டு பேர்த்துக்குமே. ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் ஹாப்பியாக போகுது. ஹாப்பி என்டிங்டா. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுதுடா. புது எபிசோடில் ஒன் ஷாட் டைம் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பி டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். எனிதிங் லவ் யூ சாரா. எங்கள் போய் ஷிப்பு. பாய்.